அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்ப பெற்ற இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அனைத்து நிலைமைகளிலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனை நினைத்து அவனை அஞ்சி தக்வா கொண்டு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அனைவர்களும் ஒரு சங்கையான ஒரு மாதம் ரஜபுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய கடைசி பகுதியிலே நாம் வீற்றிருக்கின்றோம். இதற்கு அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம், அதற்கு அடுத்ததாக ரமதானுடைய மாதம் வர இருக்கின்றது. உலமாக்கள் தெளிவுபடுத்துவார்கள், இந்த ரஜபுடைய மாதம் என்பது விதை போடக்கூடிய மாதம், ஷாபானுடைய மாதம் நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், ரமதானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம். ரமதானிலே நாம் நன்மைகளை அறுவடை செய்ய வேண்டுமாக இருந்தால், ரமதானிலே நாம் நல்ல லாபத்தை பெற வேண்டுமாக இருந்தால், ரஜபுடைய மாதத்திலே இருந்து நாம் விதைகளை போட்டு நீர் பாய்ச்சி அறுவடைக்காக வேண்டி தயாராகுவன்தான் உண்மையான புத்திசாலி. விதை போடவும் இல்லை, நீர் பாய்ச்சவும் இல்லை, அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நாம் என்ன செல்வோம்? இதைத்தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நாம் இப்பொழுதே இருந்து எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் எமது நாட்டில் அதிகமான இடங்களில் புகாரி ஷரீஃப் வாசிக்கப்படுகின்றது, அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதம் இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதம். இந்த 7வது மாதம் என்று சொல்லும் பொழுது இந்த 7வது இலக்கத்துக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், காபத்துல்லாவை சுற்றி வலம் பெறுகிறோம் 7 சுற்றுக்கள், சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுகிறோம் 7 சுற்றுக்கள், அர்ஷுடைய நிழலை பெற்றவர்கள் 7 பேர், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனம் 7 வசனம், சுஜூதுடைய உறுப்புகள் 7. இப்படி 7வது நம்பருக்கு இஸ்லாத்தில் தனித்துவமான ஒரு பிரத்யோகமான ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த ரஜபுடைய மாதம் என்பதும் இஸ்லாமிய மாதத்தில் 7வது மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் முதலாவதான ஹிஜ்ரத்துடைய பயணம் ஹபஷாவை நோக்கி நடந்ததும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். இளம் சோடிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக மார்க்க பணி செய்வதற்காக வேண்டி மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத்துடைய பணியை மேற்கொண்டு வைத்தது இந்த மாதம். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த மாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தஹ்வீலுல் கிப்லா, நாம் அனைவர்களும் காபத்துல்லாவை பார்த்து தொழ வேண்டும் என்ற சட்டம்
இறங்கியதும் இந்த மாதத்தில் தான். உலக வரலாற்றின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் கடைசியாக நடந்த யுத்தம் தபூக்குடைய யுத்தமும் இந்த மாதத்தில் தான். ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா நாயகியின் கருவிலே அவர்கள் தரித்ததும் இந்த மாதம்தான். அப்படியான ஒரு சங்கையான இந்த ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்து இதனுடைய புனிதங்களை மதித்து வாழக்கூடியவர்களாக நாம் அனைவர்களும் மாற வேண்டும். அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது என்பதை உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய 47வது வயது முஷ்ரிக்கீன்களின் மூலமாக சொல்லன்னா பிரச்சனைகளும் இன்னல்களும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த 47 வயசிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஷிஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் 3 வருட காலம் எந்த ஒரு சாப்பாடும் இல்லாமல் எந்த ஒரு குடிபானமும் இல்லாமல் அடைத்து வைத்தார்கள். நீங்கள் இந்த பள்ளத்தாக்கிலே கிடந்து நீங்கள் மௌத்தாகி விடுங்கள், நீங்கள் ஊருக்குள் வர வேண்டாம் என்று அந்த பள்ளத்தாக்கிலே வைத்து அடைத்து பொருளாதார தடையை செய்து விட்டார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இந்த 3 வருடமும் எங்களுடைய சாப்பாடுகள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் இலைகளை சாப்பிட்டோம், அதனால் ஆடு மாடு விட்டைகள் கழிப்பதை போன்று நாங்கள் மலம் கழித்தோம். 3 வருடம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லாக்டவுன், சித்திரவதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்கள். இந்த 3 வருடம் காலம் கடிந்து தன்னுடைய 50வது வயதிலே அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை காபத்துல்லாவிலே கொலுகி வைக்கின்றார்கள். அதை அப்படியே கரையான் அரித்து அது இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த ஒப்பந்தம் செயலிழந்து விடுகிறது. 50 வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து சஹாபாக்களுடன் வெளியாகின்றார்கள். வந்து 2 மாதமாகவில்லை, தன்னுடைய கை கொடுத்த அபூ தாலிப் அவர்களும் மௌத்தாகி விட்டார்கள். அவர்கள் மௌத்தாகி இன்னும் சில நாட்கள் கழியவில்லை, தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள். அந்த 51வது வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய 2 மரணங்கள். அதனால் அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்றே பெயர் வைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். ஏன்? எனக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய, இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய என்னுடைய வலதுகரம், என்னுடைய இடதுகரம் 2 பேர்களும் திடீரென்று மௌத்தாகிவிட்டார்கள். இதை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்தார்கள். ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. என்ன செய்வது என்று தெரியாது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மக்காவிலே உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, உங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், உங்களை துன்புறுத்துகின்றார்கள். ஆகவே நீங்கள் தாயிஃபுக்கு செல்லுங்கள். தாயிஃபுக்கு சென்று அந்த மக்களுடைய பங்களிப்பை, அந்த மக்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டளை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மண்ணை நோக்கி நடைபாதையாக செல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களும் ஏசினார்கள், தூற்றினார்கள், கல்லால் அடித்து விரட்டினார்கள். கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், அடி, அடிக்கு மேல் அடி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 வருடம் ஷிஅபே அபி தாலிபின் பொருளாதார தடை. வெளியிலே வந்தால் மரண செய்தி, மீண்டும் ஊரை விட்டு வெளியிலே போனால் அங்கும் ஏச்சும் பேச்சும் கல்லடியும், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை விட்டு ஓடி வந்து மக்காவிலே தன்னுடைய பால்குடி சொந்தம் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த வீட்டுடைய முகட்டை பித்துக்கொண்டு, முகட்டை விரித்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கத் தட்டிலே ஜம்சம் தண்ணியை கொண்டு வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹரத்துக்கு அழைத்து சென்று அவருடைய இதயத்தை இரண்டாக பிளந்து அவருடைய உள்ளத்தை எடுத்து அந்த ஜம்சம் தண்ணியின் மூலமாக அந்த தங்க தட்டிலே வைத்து கழுகுகின்றார்கள். கழுகியதற்கு பிறகுதான் இந்த இஸ்ரா என்ற பயணம் ஆரம்பிக்கின்றது. இதைத்தான் அல் குர்ஆன் கூறுகின்றது. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலா. நாங்கள் மஸ்ஜிதுல் ஹரத்திலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த நபிமார்கள் வாழ்ந்த பூமிக்கு அவர்களை நாங்கள் இரா பயணம் கொண்டு சென்றோம். இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் ஹரத்திலே இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு செல்வதற்கு 40 இரவுகள் தேவை. ஃப்ளைட்டிலே போக வேண்டுமாக இருந்தால் 1.5 நாள் தேவை. அந்த பிரயாணத்தை சில மணி நேரங்களில் கடக்கின்றார்கள். புராக் என்ற வாகனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அது கழுதையும் அல்ல, அது குதிரையும் அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு வாகனம். அந்த வாகனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுகின்றார்கள். ஏறி அந்த பைத்துல் முகத்தஸை அடைகின்றார்கள். அங்கே சென்றால் தன்னுடைய அந்த புராக் என்ற வாகனத்தை அங்கே பைத்துல் முகத்தஸிலே இருந்த ஒரு தூணிலே அவர்கள் கட்டிவிட்டுத்தான் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார்கள். இதிலே எமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. தவக்குல் என்பது நாம் ஒட்டகத்தை கட்டிவிட்டுதான் அல்லாஹ்வின் மீது நம்ப வேண்டும். எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுதான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பான் என்று நாம் நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் இந்த புராக் என்ற வாகனத்துக்கு இதற்கு முன்னால் யாரும் ஏறியதும் கிடையாது, இதற்கு பிறகு யாரும் ஏறுவதும் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு வாகனம். ஆனால் அந்த வாகனத்தையும் அவர்கள் கட்டி வைத்து விட்டுதான் தொழுகையிலே மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாடினால் தன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் சிமிட்டும் நேரத்துக்குள் அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தி இருக்கலாம். அல்லாஹ்வினால் முடியாமல் இல்லை. ஆனால் ஒரு வாகனத்தை கொடுத்து அவரை மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் என்றால் காரண காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுவுமே நீங்கள் செய்யாமல் அல்லாஹ் தருவான், முகட்டை கிழித்து கொண்டு வரும், வானத்தை கிழித்து கொண்டு வரும் என்று நீங்கள் நம்பி விட வேண்டாம். இது தவக்குல் அல்ல, இது தவக்குலுக்கு மாற்றமான விடயம் என்பதை இந்த மாதத்தில் நடந்த இந்த இஸ்ராவுடைய பயணம் எமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைகின்றார்கள். அனைத்து நபிமார்களும் சஃபிலே நிற்கின்றார்கள். அனைத்து நபிமார்களும் சஃபிலே நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகின்றார்கள். இது எதை உணர்த்துகிறது என்றால், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் எமது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை முடிகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புராக் என்ற வாகனம் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் அங்கிருந்துதான் ஆரம்பமாகின்றது. மிஅராஜுடைய பயணம், வானத்துக்கு ஏறுவது, இதற்கு பயன்படுத்தியது புராக் என்ற வாகனம் அல்ல, அதற்கு பயன்படுத்தியது ஒரு வகையான ஏணி, தட்டுகள் இருக்கக்கூடிய ஏணி. அந்த ஏணியிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏறி செல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு, இந்த விண்வெளி பயணத்துக்கு அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹ்வுடைய கஅபத்துல்லா இருக்கக்கூடிய வீட்டிலே இருந்து நபி அவர்களை உயர்த்தாமல் ஏன் பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் உயர்த்தினான் என்றால், அதிலே முதலாவது காரணம், அது நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நபிமார்களுடைய ஸ்தலம், பரக்கத் பொருந்திய பூமி. அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலா. நாங்கள் பரக்கத் செய்த பூமி. எதனால் அந்த ஊர் பரக்கத்? அந்த பலஸ்தீன் பரக்கத்தான பூமி என்று அல்லாஹ் ஏன் கூறுகிறான்? அதிலே வாழ்ந்த ஆட்சியாளர்களா? அந்த பூமியிலே வாழ்ந்த அறிவாளிகளா? இல்லை, ஆத்மீகவாதிகள். அந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் யார்?
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற ஆத்மீக தலைவர்கள் வாழ்ந்த பூமி. இதனால் தான் அந்த பூமி பரக்கத் பொருந்திய பூமி. எமது ஊரும் பரக்கத் பொருந்திய ஒரு ஊராக மாற வேண்டுமாக இருந்தால், எமது ஊருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும், வானத்துடைய பரக்கத்துகள் கொட்ட வேண்டும், பூமியுடைய பரக்கத்துகள் செழிக்க வேண்டுமாக இருந்தால் ஆத்மீக தலைவர்கள் உருவாக வேண்டும். ஆத்மீகம் நிறைந்த, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, மறுமையுடைய சிந்தனை உள்ள மக்கள் உருவாகுவது, இதுதான் இந்த ஊருடைய பரக்கத். அல்லாஹ்வை மறந்த படிப்பு, அல்லாஹ்வை மறந்த பொருளாதாரம், அல்லாஹ்வை மறந்த ஆட்சி, அல்லாஹ்வை மறந்த கல்வி, இது சமூகத்தில் எந்த ஒரு படைப்பையும் உருவாக்க மாட்டாது, அழிவைத்தான் உருவாக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு ஊரை பரக்கத் பொருந்திய ஊர் என்று கூறுகிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஆத்மீக தலைவர்கள், ஆத்மீகம் நிறைந்த மனிதர்கள் சமூகத்திலே காணப்பட வேண்டும். அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் உருவாக வேண்டும். உலகத்தை பேசக்கூடிய, உலகத்தை நேசிக்கக்கூடிய, உலகத்தின் இன்பங்களை கண்டு மயங்கக்கூடிய மனிதர்கள் தேவையில்லை. அவர்களுடைய சகவாசமும் கூடாது. வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா, யாருடைய உள்ளத்தில் எங்களை மறந்த தன்மை இருக்கின்றதோ அவர்களுடன் உங்களுடைய சகவாசம் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மிஅராஜுடைய பயணத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த அந்த மண், அது நபிமார்கள் வாழ்ந்த, ஆத்மீகம் செழித்த ஒரு பூமி. இரண்டாவது காரணம், அந்த பலஸ்தீனுடைய பூமி வானத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. புவியியல் அடிப்படையிலே பார்த்தால், புவியியல் கோலத்தை பார்த்தால் பலஸ்தீனுடைய மண் வானத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் அந்த இடத்துக்கு அவரை எடுத்து அங்கிருந்து உயர்த்தினான் என்பதாக இன்று விஞ்ஞானம் சான்று பகிர்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வானத்தை அடையும் பொழுது ஒரு அழகான ஒரு நறுமணம் வீசியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஒரு அழகான ஒரு வாசம் ஒன்று வீசுகிறது, ஒரு நறுமணம் வீசுகிறது, இது எங்கிருந்து வருகிறது? சொன்னார்கள், மாஷிதா பின்த் ஃபிரௌன் என்ற அந்த குடும்பத்தின் கபரிலே இருந்து வரக்கூடிய வாசம் என்றார்கள். யார் அந்த பெண்மணி? சொன்னார்கள், ஃபிரௌனுடைய வீட்டு வேலைக்காரியாக இருந்த பெண்மணி, ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவக்கூடிய பெண்மணி, ஃபிரௌனுக்கு தெரியாமல் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு மறுமையை பயந்து வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஒரு சமயத்தில் தன்னுடைய மகளுடைய தலையை வாரிக்கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விட்டது. அந்த சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்தார். இந்த வார்த்தை ஃபிரௌனுடைய மகளுடைய காதிலே கேட்டுவிட்டது. அவள் சொன்னால், என்னுடைய தந்தையுடைய பெயரை சொல்லாமல் நீ யாருடைய பெயரை சொல்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி தைரியமாக சொன்னால், ரப்பு ஸமாவாதி வல் அர்த், இந்த 7 வானம் 7 பூமியின் ரப்பு, அதை நான் நம்பி இருக்கிறேன் என்று மகளிடத்தில் சொன்ன பொழுது அந்த மகள் அழுது கொண்டு போய் ஃபிரௌனிடத்திலே சொல்லிவிட்டாள். ஃபிரௌன் சொன்னான், நீ என்னை மறுத்துவிட்டு அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றாயா? உன்னுடைய நம்பிக்கையை நீ விட வேண்டும், உன்னுடைய ஈமானை நீ விட வேண்டும், உன்னுடைய மறுமையுடைய இந்த கோட்பாடை விட வேண்டும், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை நீ மறுக்க வேண்டும். அந்த பெண்மணி சொன்னால், இல்லை. அதற்கு அவன் கொடுத்தான் தண்டனை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கு நீங்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எண்ணெய் சட்டியை நெருப்பிலே வைத்து சூடாக்கி அந்த பெண்மணியுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் நெருப்பிலே போட்டு பொரித்தான். தாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். தாயுடைய கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு பிள்ளையாக போட்டு நெருப்பு சட்டியிலே பொரிக்கப்படுகின்றது. அந்த தாயுடைய மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஆனால் ஈமானை விடவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் எமது குழந்தைகளுக்காக வேண்டி மார்க்கத்தையே இழந்து விடுகிறோம்.
எமது மனைவிக்காக வேண்டி, எமது பிள்ளையை சந்தோஷப்படுத்த, எமது குழந்தையை திருப்திப்படுத்த, எமது ஊரார்களை திருப்திப்படுத்த, எமது மக்களை திருப்திப்படுத்த, எமது வகுப்பு நண்பர்களை திருப்திப்படுத்த இன்று நாம் அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறோமே. ஆனால் அந்த பெண்மணியுடைய ஈமானை பாருங்கள். அல்லாஹ்வை கோபப்படுத்த கூடாது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கண் முன்னால் தன்னுடைய குழந்தைகள் பொறிக்கப்படுகின்றார்கள். அதை பார்த்து பொறுமையாக இருக்கிறார். ஒரு குழந்தை, இரண்டு குழந்தை, மூன்றாவதாக இருந்தது கை குழந்தை. அல்லாஹு அக்பர். பால் குடிக்கக்கூடிய கை குழந்தை அந்த தாயுடைய மடியிலே இருந்த குழந்தையை பறித்து அந்த குழந்தையையும் அவன் நெருப்பு சட்டியிலே, அந்த எண்ணெய் சட்டியிலே போட ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாய் கொஞ்சம் மனம் உருகிவிட்டாள். இந்த மனம் உருகுவதை அறிந்த அல்லாஹ் அந்த தொட்டிலே இருந்த அந்த பால் குடிக்க கூடிய குழந்தை பேசியது, யா உம்மா லா தகாஃபி வலா தஜ்ஸஇ வ அன்தி அலல் ஹக். தாயே, நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ ஹக்கிலே இருக்கிறாய், உன்னுடைய ஈமான் சரி என்று அந்த குழந்தை பேசியது. அந்த தாய்க்கு அந்த குழந்தையுடைய வார்த்தையை கேட்டு மனதிலே உறுதி வருகின்றது. அந்த குழந்தையையும் போட்டு எரிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பார்த்து அந்த தாய் மனம் தாங்காமல் அந்த தாயும் மரணித்து விட்டாள். இந்த குடும்பத்துடைய கபருல இருந்து வரக்கூடிய வாசம்தான் இந்த நறுமணம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்து சலாம் சொல்லி அவர்களுடன் அன்பாக பேசிவிட்டு ஏழாவது வானத்துக்கு போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு காபத்துல்லா இருக்கின்றது. அது எமது காபத்துல்லாவுக்கு நேர் திசையிலே ஏழாவது வானத்திலே இருக்கின்றது. நாம் தவாப் செய்வதை போன்று ஏழாவது வானத்திலே மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பைத்துல் மஅமூருடைய சுவரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் அப்படியே போகின்றார்கள் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இலந்த இலை மரம். அது அந்த இலந்த இலை மரம் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மரம். ஆனால் இவர்கள் இன்னும் சொர்க்கத்துக்கு போகவில்லை. அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இறுதி தீட்சையை அடைகின்றார்கள். அந்த மரத்துடைய பருமன் எப்படி தெரியுமா இருந்தது? அதனுடைய இலை கஆதானில் ஃபீலா, யானையுடைய சொவியை போன்றிருந்தது. அந்த மரத்தை சூழ தங்க பூச்சிகள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. அந்த இலந்த இலை மரத்திலே முள்ளில்லை. ஃபீ சிதிரிம் மக்தூத். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், முள்ளில்லாத இலந்த இலை மரம், முள்ளில்லாத இலந்த இலை மரம். அதை அடைகின்றார்கள். அந்த மரத்துக்கு அடியிலே இருந்து 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு ஆறு தஸ்னீம் என்ற ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அது சொர்க்கத்தின் ஆறு. அதற்கு பக்கத்திலே இன்னும் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐனம் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. சல்சபீல் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஆறு, அந்த சொர்க்கத்தின் ஆறு அந்த மரத்தின் அடியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆறு, ஃபுராத், நைல் நதி. இந்த இரண்டும் அதனுடைய ஆரம்பம் சித்ரத்துல் முன்தஹா. இது உலகத்திலே இருக்கக்கூடிய ஆறு. விஞ்ஞானம் சொல்கின்றது இந்த 2 ஆற்றுக்கும் உரிய ஆரம்பம் எங்கென்று தெரியாது. மார்க்கம் சொல்கின்றது இந்த 2 ஆறும் அதனுடைய ஆரம்பம் சித்ரத்துல் முன்தஹா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் போக முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த எல்லையை தாண்டி என்னால் வர முடியாது, நீங்கள் போக வேண்டும். நான் இந்த எல்லையை தாண்டி வந்தால் நான் கருகி விடுவேன், என்னால் முடியாது என்று சொன்ன பொழுது பறக்கும் தட்டு, ரஃப்ரஃபுல் ஹதர், அஹ்தர் என்று சொல்லக்கூடிய பறக்கும் தட்டு கொண்டு வந்து வரப்படுகிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே ஏறி உட்கார்கிறார்கள். அது அப்படியே அவரை பறந்து எடுத்துக்கொண்டு சொர்க்கத்தின் காட்சிகளை பார்க்கிறார்கள், நரகத்தின் காட்சிகளை பார்க்கிறார்கள். சொர்க்கத்தின் அனைத்து இன்பங்களையும் பார்த்து கடைசியாக கொண்டு போய் அந்த பறக்கும் தட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு போய் அவரை இறக்குகிறது. அல்லாஹ் கூறுகிறான், சும்மதனா ஃபததல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள். ஃபௌஹா இலைஹி மா அவ்ஹா ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. அல்லாஹ் அவருக்கு வஹி அனுப்புகிறான். அந்த இடத்திலேதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நேரடியாக பேசுகிறான். அங்கே வைத்துதான் தொழுகையை கடமையாக்குகிறான். 50 நேர தொழுகையை கடமையாக்குகிறான். அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் இன்னும் ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தான். அதுதான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம், ஆமனர் ரசூல். இந்த ஆமனர் ரசூல் இறங்கியது அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னகம் எடுத்து இந்த 2 வசனங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். அல் குர்ஆனுடைய அனைத்து வசனங்களும் உலகத்தில் தான் இறங்கியது. அதை கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த ஆமனர் ரசூல் என்ற இந்த 2 வசனங்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது 7வது வானத்துக்கு உயர்த்தி அவனுடைய சன்னிதானத்தில் வைத்து கொடுத்தான். அந்த அளவு சிறப்பு மிக்க ஒரு வசனம்தான் இந்த ஆமனர் ரசூல். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு முன்னால் எந்த நபிக்கும் இதை போன்று வசனங்கள் கொடுக்கப்படவில்லை. யார் ஒரு இரவில் தூங்கும் பொழுது இந்த ஆமனர் ரசூலை ஓதுவாரோ அவருடைய எல்லா விதமான கவலைகளுக்கும் போதுமாகிவிடும். யார் ஆமனர் ரசூலை ஓதி அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். யார் இந்த ஆமனர் ரசூலை 3 இரவுகள் வீட்டிலே தூங்கும் பொழுது ஓதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊதினால் எந்த விதமான ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டும் அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு பரக்கத்தான ஒரு சங்கையான 2 வசனங்கள் தான் ஆமனர் ரசூல். இது நாம் அனைவர்களுக்கும் பாடம் இல்லாதவர்கள் இதை மனனமிட்டு நாம் ஒவ்வொரு இரவும் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த ஆமனர் ரசூல். இது மிஅராஜுடைய பயணத்தின் போதுதான் இறக்கப்பட்டது. 50 நேர தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டு வருகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் என்ன தந்தான்? 50 நேர தொழுகை தந்தான். அப்படியா? ஆனால் உங்களுடைய உம்மத்தினர்கள் இதை செய்ய மாட்டார்கள், குறைத்து கொண்டு வாருங்கள். குறைத்து கடைசியாக 5 நேர தொழுகையாக குறைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் கூறுகின்றார்கள், யார் இந்த 5 நேர தொழுகையை தொழுகிறாரோ அவர் 50 நேர தொழுதுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது மிஅராஜுடைய பயணம் சென்று விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் சுபஹுக்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே மக்களிடத்திலே அறிவித்தார்கள். யகூதிகள் சந்தேகித்தார்கள், முஷ்ரிக்கீன்கள் பொய்ப்பித்தார்கள். யகூதிகள் சொன்னார்கள், நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு சென்றா அது எங்களுடைய ஆலயம், பைத்துல் முகத்தஸ் என்பது எங்களுடைய ஆலயம், அது எவ்வாறு இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும், நீங்கள் போனால் அது எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டது இரவு நேரத்தில். முதலாவதாக பைத்துல் முகத்தஸுக்கு சென்றிருக்கின்றார்கள். இரவு நேரம், திடீர் பயணம். ஆனால் அவர்கள் மஸ்ஜிதை சுத்தி பார்க்கவில்லை, மஸ்ஜிதுடைய நீளம் அகலத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பைத்துல் முகத்தஸை
தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் உயர்த்தி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து அந்த யகூதிகளுக்கு பதிலளித்தார்கள். அவர்கள் வியந்து விட்டார்கள். முஷ்ரிக்கீன்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், வானத்திலே இருந்து செய்தி வருகிறது என்று சொன்னீர்கள், இப்பொழுது அதைவிட கூட சொல்கின்றீர்கள், நான் வானத்துக்கு போய் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள். அப்படியா? நான் இரவு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிரயாண கூட்டத்தின் ஒட்டகங்கள் வந்து கொண்டிருந்தது. நான் வந்த இந்த வாகனத்தை பார்த்து உங்களுடைய ஒரு ஒட்டகம் விரண்டு அதற்கு மேலே அது சுமந்திருந்த அந்த பொதிகளுடைய பாரத்தின் காரணமாக அது விரண்டு ஓடும் பொழுது அதனுடைய கால் உடைந்து விட்டது. இது இரவு நடந்த சம்பவம். நாளை காலை உங்களுடைய பிரயாண கூட்டம் வெறும், நீங்கள் கேளுங்கள் என்று சொன்ன பொழுது முஷ்ரிக்கீன்கள் இரவு தூங்காமல் விழித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரயாண கூட்டம் வருகிறதா என்று. சூரியன் உதயமாகிறது, பிரயாண கூட்டம் வருகிறது. கேட்கின்றார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? ஆம் என்று சொன்ன பொழுது அவர்கள் வாயடைத்து போய்விட்டார்கள். இந்த சம்பவத்தை முதலாவதாக உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால் தான் அவருக்கு சித்தீக், உண்மையாளர் என்று பெயர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்திலும் விடவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களுடைய தோளுக்கு மேலும் கையை போட்டுக்கொண்டு கால் இழுபட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நடத்துகிறார்கள். தான் நோயாளி ஆகுவதற்கு கடைசி நாள் மகரிபுடைய தொழுகை. ஒல் முர்சலாத்தி உர்ஃபா, மறுமை நாளை பற்றி பேசக்கூடிய இந்த முர்சலாத்தி உர்ஃபா என்ற நீளமான இந்த சூறாவை ஓதி மகரிபுடைய தொழுகையை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சக்கராத்திலும் கூட இந்த தொழுகையை அவர்கள் விடவில்லை. நாம் பட்டங்களை, பதவிகளை, அந்தஸ்துகளை, பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பட்டங்கள், பதவிகள், பணம், செல்வாக்கு, அதிகாரம் இருந்தும் தொழுகை இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் ஜீரோ. அல்லாஹ்விடத்தில் நமக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தாகும் பொழுது சொன்ன கடைசி வார்த்தை, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாஹ். தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்திலே பங்கே இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனையோ மாநாடுகள் நடக்கின்றது, எத்தனையோ விழிப்புணர்வுகள் நடக்கின்றது, ஊர் சேர்ந்து, சமூகம் சேர்ந்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அரசாங்கம் எத்தனையோ ப்ராஜெக்டுகள் செய்கிறது, கிளீன் ஆஃப் ஸ்ரீலங்கா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எவ்வளவோ விடயங்கள் செய்கிறோம், நல்ல விடயம். ஆனால் நமது ஊர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மாநாடு, தொழுகை மாநாடு. இந்த தொழுகை சீராயினால் போதை ஒழிப்பு தேவையில்லை. இந்த தொழுகை சீராயினால் ஆடை கலாச்சாரம் தேவையில்லை. இந்த தொழுகை சீராகினால் வாலிபர்களுக்கு என்று தனியே ஒரு மாநாடு தேவையில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை சீராகினால் அனைத்தும் சீராகிவிடும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அமுத வாக்கு. ஆனால் இதை விட்டு நாம் இன்று எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம், எந்த ஒன்றும் பலனளிக்க மாட்டாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊர் சேர வேண்டும். இது ஒரு ஜமாஅத்தினர், ஒரு இயக்கத்தினர் செய்யக்கூடிய ஒரு சேவையோ அல்ல. இது அனைத்து இயக்கத்தினர்களும், அனைத்து கட்சிகளும், அனைத்து மக்களும் சேர்ந்து, பள்ளிகள், பாடசாலைகள், பெற்றோர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஊர் ஒருமித்து செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. வெளியூர்களுக்கு சென்றிருந்தோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு மாதம் தொழுகையை பற்றியே ஜும்மாவுடைய தலைப்பு, 4 வாரமும் ஜும்மாவை பற்றி தலைப்பு. பள்ளி தலைவர், செயலாளர், நிர்வாகம், உலமாக்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக தட்டி அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைக்கக்கூடிய முயற்சியை செய்கின்றார்கள். இதுதான் பரக்கத், இதுதான் சேவை, இதுதான் மாநாடு, இதுதான் எமது சமூகத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுகை இல்லை என்றால் அவன் முண்டத்தை கண்டால் எவ்வளவு பயப்படுவோம். இதே போன்றுதான் தொழுகை இல்லாதவனை பார்த்து மலக்குமார்கள் கூட ஓடுகின்றார்கள். காரணம் இல்லாமல் வீடுகளிலே தொழுகிறக்கூடியவர்களுடைய வீட்டை பத்த வைக்க வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பத்த வைக்கவில்லை. நபி அவர்கள் விரும்பினார்கள். ஒரு கடியானை கூட பத்த வைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது.
ஒரு கடியானை கூட எரிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் காரணம் இல்லாமல் வீட்டிலே தொழக்கூடிய மனிதனுடைய வீட்டையும் அவனையும் அவன் குடும்பத்தையும் சேர்த்து பத்த வைக்க வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது என்று எமது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனைந்திருக்கிறார்கள் என்றார். நாம் எந்த அளவு இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி தொழுகையிலே இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி தொழுகையிலே இருக்கின்றது. அதற்கான தீர்வு மழை பொழிகின்றது, வெள்ளம் பெறுகிறது, ஆபத்து வருகிறது, இயற்கை சீற்றங்கள் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதினம் பார்க்க போகவில்லை, தொழுகையின் பக்கம் தான் விரைந்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த வழிமுறை, வழிகாட்டல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த தொழுகை கடமையான இந்த மாதத்திலே இருந்து ஊர் ஒன்றுபட்டு பெரும் ஒரு மாநாட்டை நடத்தி அனைத்து வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவர்களும் தொழக்கூடியவர்களாக நாம் உருவாக்குவோமாக இருந்தால் அதுதான் எம் அனைவருடைய வாழ்க்கையின் வெற்றியாகவும் பரக்கத்தாகவும் அமையும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. 5 நேர தொழுகையை பேணுதலாக பக்குவமாக தொழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை யா அல்லாஹ் நல்ல மௌத்தாக ஆக்கிறியா அல்லாஹ், சிறந்த மௌத்தை தந்துவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சொர்க்கத்தை பார்த்து கண் குளிச்சுடன் தொழக்கூடிய ஒரு தொழுகையாக எங்களுடைய தொழுகையை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாக்குவாயாக. இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவை நீ கபூல் செய்வாயாக. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் யா அல்லாஹ் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்திலே எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊருக்கு நீ பரக்கத் செய்வாயாக. இந்த ஊருக்கு வரக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளை நீ போக்குவாயாக. ஆத்மீக தலைவர்களை நீ உண்டாக்கி விடியா அல்லாஹ். வாலிபர்களை கபூல் செய்வாயாக. இந்த வாலிபர்களிடத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தையும் பயத்தையும் போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய நோயை நீ குணப்படுத்தியா அல்லாஹ். யாரெல்லாம் கடன் சுமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன் சுமைகளை நீ போக்கி விடியா அல்லாஹ். என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن والغيب والشهادة فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحي صدق الله العظيم بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروا فإنه لغفور رحيم. الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار اللهم ارض الخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنه وعن 6 البراء الذين هم تمام العشرة وعن جميع صحابة رضوان الله تعالى عليهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا يرزقكم ويذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.